மாநில அளவில் பரிசுகளை வென்ற மாணவர்களை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த சி ராகுல் 600க்கு 599 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார். தங்க மகன் ராகுலை பாராட்டி தங்க மோதிரத்தையும் பரிசாக தருகிறார் தளபதி அவர்கள். வரும் ஆண்டுகளில் அந்த தங்கச்சியும் வருவார் என்பதை இப்போதே நம்மால் கூற முடிகிறது. அவருடைய குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். முக்கியமாக அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோட பெஸ்ட் மோட்டிவேஷன். சின்ன வயசுலேருந்து டிவியில் படத்தில் பார்த்து வந்தவரை இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நான் ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட தொகுதி திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சங்கர் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு வேலுமணி அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட ஸ்கூல் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அதனால் ஸ்கூலில் இருக்கிற கரஸ்பாண்டன்ட் மேம், பிரின்சிபல் மேம், அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் முடியல. பட் அவங்க டிவியில் பார்த்தே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் எனி ஒன். But it is not possible to convey everyone in single speech. எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும். அண்ணா கையால் பரிசுகள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் ராகுல். அவரை தொடர்ந்து திருப்பூர் தெற்கு மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த கே திவ்யலட்சுமி 500க்கு 499 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். செவி செல்வத்தால் உயர்ந்த திவ்ய லட்சுமிக்கு வைர கம்மலை பரிசாக தருகிறார் தளபதி. எல்லாருக்கும் நன்றி. நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ப்ரைஸ் வாங்க வருவேன். அப்போது நான் சிஎம் கிட்ட ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்குவேன். தேங்க்ஸ். நன்றி திவ்யலட்சுமி. அவரை தொடர்ந்து திருவாரூர் மேற்கு மாவட்டம் மன்னார்குடி தொகுதியை சார்ந்த ஜி முருகன் 500க்கு 499 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவரை பாராட்டி தங்க மோதிரத்தை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர்.
ஃபஸ்ட்டு நான் இங்கே உள்ள எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன், அதுமாதிரி வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து நான் முதல் மதிப்பெண்ணாக வந்து இங்கே வந்து பெருமைப்படுறேன்னா அதுக்கு இந்த மேடை தான் காரணம். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த பெருமைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் தான் சொந்தம். மாதிரி மக்கள் தொண்டை இறைவன் தொண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தொண்டு ஆற்றும் விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்து ஒரு முக்கியமான பிரிவு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது மாநில அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எனது மகன் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக எடுத்து எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்துள்ளான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியில் எங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு UVM ராஜா அவர்கள் உங்களுக்கு இளைய தளபதி விஜய் அவர்களால் பரிசு வழங்கப்படும் என்று இந்த செய்தியை கேட்டவுடன் எங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைத்தது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது உற்ற சந்தோஷத்தை விட சான்றோர்கள் நிறைந்த அவையில் பாராட்டை பெறும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முயற்சி பயிற்சி இரண்டும் வெற்றியை தேடித்தரும். அந்த வெற்றியை எனது மகனுக்கு நான் தேடி கொடுத்துள்ளேன், அவனது பள்ளியும் தேடி கொடுத்துள்ளது. தற்போது வர இருக்கும் +2விலும் எனது மகன் மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுவான். அப்பொழுது CM அவர்களால் எனது மகன் பரிசு பெறுவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.